ஐஃபோனில் நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாக்கா உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். அதுவுமே வந்து ஆல்ரெடி டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, ஒரிஜினல் டிஸ்பிளேலேருந்து ஐசி எடுத்து சேஞ்ச் பண்ணுவீங்க. நானும் ஒரிஜினல் டிஸ்பிளேயில் ஐசி எடுத்து புது டிஸ்பிளேயில் வச்சுட்டேன். அப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு டிஸ்பிளே எரர் மெசேஜ் வருது. ஸோ எனக்கு தெரியுதுங்களா, அன்னோன் பார்ட்டுன்னு பாருங்க. இத்தனைக்கும் நான் ஒரிஜினல் டிஸ்பிளேயில் இருக்கிற ஐசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆஃப்டர் அப்டேட்க்கு அப்புறம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே, அதாவது நம்ம புது டிஸ்பிளே வந்து பழைய டிஸ்பிளேயில் வந்து ஐசி நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த புது டிஸ்பிளே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரீட் ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். அதாவது ஒரிஜினல் டிஸ்பிளேயில் இருக்கிற ட்ரூ டோன், அந்த ஐசியில் இருந்த ட்ரூ டோன் வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ ரீட் ஆகிடுச்சு. இப்போ ரைட் கொடுக்காதீங்க. ஸோ ஓகே, இங்கே ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி நம்ம ஸ்விட்ச் இருக்கு இல்லையா. ஸோ இதை கொடுங்க. இந்த டிபி ஃபிக்ஸ் டிஸ்பிளேன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கொடுங்க. இது ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஆமாம், ஓகே. என்ஷூர் கேட்குது, என்ஷூர் கொடுங்க. ஸோ டேட்டா வெரிஃபிகேஷன் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளே வந்து ஆஃப்டர் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செட்டிங்ஸ் உள்ள போய் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி எனக்கு பேட்டரியும் ஃபேஸ் ஐடி எரர் மெசேஜ் இருக்குது. முன்னாடி இருந்த டிஸ்பிளே எரர் மெசேஜ் இப்போ இல்லை. நிறைய மொபைல் டிப்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.